நமது அண்டை நாடான நேபாளத்தை அதிர வைத்த சம்பவம்தான் 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி நேபாளத்தில் ஜென் ஜீயினர் நடத்திய போராட்டம். நேபாளத்தின் ஜென் ஜீ தலைமுறையினருக்கு சமூக வலைதளங்களை பயன்படுத்த அரசு தடை விதித்ததை எதிர்த்து இந்த போராட்டம் நடைபெற்றதாக அரசு தரப்பில் தெரிவித்துள்ளது. பொதுவாக 1997 முதல் 2012 வரை பிறந்தவர்கள் ஜென் ஜீ தலைமுறையினர் என்று சொல்லப்படுகிறார்கள். ஊழல், வேலைவாய்ப்பு இல்லாமல் அதிருப்தியில் இருந்த இளைஞர்கள் அரசு சமூக வலைதளங்களுக்கு தடை விதித்திருந்த நிலையில் போராட்டம் வெடித்தது. தலைநகர் காத்மாண்டு மற்றும் பொக்காரா, புட்வால், தாரான், கோராகி உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கில் திரண்ட இளைஞர்கள் போலீசாரை திக்குமுக்காட வைத்தனர். போராட்டம் தொடங்கிய 5 நாட்களில் நாடாளுமன்றம் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு தீ வைக்கப்பட்டது. இந்த பிரச்சினை நாடு முழுவதும் பரவிய நிலையில் பிரதமர் KP சர்மா ஒலி தலைமையிலான அரசு கவிழ்ந்தது. அன்று சமூக வலைதளங்களில் தடையும் ரத்து செய்யப்பட்டது. இந்த போராட்டத்திற்கு முக்கிய காரணம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் உள்ளிட்ட 26 சமூக வலைதளங்களுக்கு நேபாள அரசு தடை விதித்தது காரணமாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் நேபாளத்தின் முதல் பெண் தலைமை நீதிபதியான சுசீலா ஹர்கி இடைக்கால பிரதமராக அரசை நிர்வகித்தார். இதன் காரணமாக தான் சமீபத்தில் நடந்த நேபாள நாடாளுமன்ற தேர்தலில் ராப் பாடகராக இருந்த பலேந்திர ஷா பிரதமராக பதவியேற்றார். ஏற்ற அடுத்த நாளே கடந்த ஆண்டு ஊழலுக்கு எதிரான போராட்டங்களில் நடந்த வன்முறையை விசாரிக்க ஒரு குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுவின் விசாரணை அறிக்கை நேற்று நடந்த புதிய அரசின் முதல் அமைச்சரவை கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இதில் சொல்லப்பட்ட பரிந்துரையும் முடிவுகளையும் பலேந்திர ஷா உடனடியாக நடவடிக்கையை மேற்கொண்டார். அந்த அறிக்கையில் இளைஞர்கள் போராட்டத்தின் போது அலட்சியமாக இருந்த பிரதமர் KP சர்மா ஒலி மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்க பரிந்துரை செய்யப்பட்டு இருந்தது. மேலும் அந்த அறிக்கையில் துப்பாக்கி சூட்டை நிறுத்தவோ கட்டுப்படுத்தவோ எந்த முயற்சியும் மேற்கொள்ளப்படவில்லை. அரசின் அலட்சியமான நடத்தையின் காரணமாக சிறுவர்கள் கூட உயிரிழந்தனர் என தெரிவிக்கப்பட்டு இருந்தது. இதனைத் தொடர்ந்து காத்மாண்டு பள்ளத்தாக்கு காவல்துறை முன்னாள் பிரதமர் KP சர்மா ஒலியை கைது செய்தனர். பக்தாபூர் குண்டுவில் உள்ள இல்லத்தில் சர்மா ஒலியை கைது செய்து உள்ளனர். இதில் முன்னாள் உள்துறை அமைச்சர் ரமேஷ் லேக்குக்கும் கைதாகியுள்ளார். நேபாளத்தின் இளம் பிரதமராக ராப் பாடகரான பலேந்திர ஷா பதவியேற்ற மறுநாளே முன்னாள் பிரதமர் KP சர்மா ஒலி மற்றும் லேக் ஹாக் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளது நேபாளத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.